வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெற்றி நியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல் டீம்ஸ். ஐபிஎல்ல ஃபேவரட்டான 4 டீம். அந்த 4 டீமோட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க டீம் எப்படி இருக்கு, அதோட லெவல் எப்படி இருக்கும், அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் என்ன, அதை பத்தி இவங்க சொல்ல போறாங்க. சரி, எந்தெந்த டீமை யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே இருந்து ஆரம்பிப்போம். சிஎஸ்கே ஹேமந்த் ரெப்ரசென்ட் பண்றாரு. Hi. அப்புறம் ஆர்சிபியோட டைஹார்ட் ஃபேனா மனோ வந்திருக்காரு. Hi. மும்பை இந்தியன்ஸோட பல்டனா நாகராஜ் ப்ரோ. எஸ்ஆர்எச் ரெப்ரசென்ட் பண்ணி ஹரியன் பிரசன் வந்திருக்காங்க. Hi. ஸோ நம்ம ஒரு ஒரு டீமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் கிட்ட தான் இருப்போமா? ஓகே. ஸோ எஸ்ஆர்எச்சுக்கு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி வணக்கம் மக்கள், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ எப்படியோ ஐபிஎல் சீசன் அகைன் 18 சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ எஸ்ஆர்எச் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன்லேருந்தே அவங்களுக்கு நல்லா தான் போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன், மீதி டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா. ஏன்னா ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாங்க, ஆனா அப்பப்போ வந்து யார் யார் தேவையோ அவங்க மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்களோட அனலிட்டிக்ஸ், அவங்களோட வியூகம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்களோட பிக்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ்ல கரெக்டா இருக்கு. ஏன்னா யார் தேவையோ அவங்களை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் இந்தியன் பிளேயர்ஸையும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 11 அப்படின்னு பார்த்தா டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் எப்பயும் போல ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து போன வருஷமே எவ்வளவு அவங்களுக்கு வேல்யூபிளா இருந்துச்சு, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபைனல்ஸ் வரைக்கும் அதுதான் அவங்களை கொண்டு வந்து விட்டுச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஓப்பனிங் பேரை மாத்த மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஓப்பனிங் பேரை அப்படியே வச்சோம்னா ஒன் டவுன் வரதுக்கு இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இஷான் கிஷன் இப்போ ரீசெண்டா நடக்கிற ப்ராக்டிஸ் மேட்சஸ்லயும் நல்லா பண்றாப்ல. ஸ்கோர்ஸும் நல்லா, என்ன சொல்றது, ரன் ரேட்டும் நல்லா இருக்கு. ஸோ அதனால மேபி அவர் ஒன் டவுன் கொண்டு வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ இந்தியாவுக்காக ஆடி சீரீஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பேரும் எடுத்திருக்காரு. ஸோ அவரை 2 டவுன் கொண்டு வந்துட்டா 3 டவுன் கிளாசன் வரத்துக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட் இல்ல ஃபவுண்டேஷன் செட் பண்ணதுக்கு அப்புறமா கிளாசன் வந்து அந்த ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு ஒரு பேக் அண்ட் ஃபயர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் டேலண்ட் அபினவ் மனோகர் இருக்காரு, அவரும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடியவர் தான். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இஸ் மோர் தென் பவுலிங் ஆல்ரவுண்டர், பட் பேட்டிங்லயும் நல்ல ஹேண்ட் கொடுப்பாரு எப்ப தேவையோ அப்போ. ஸோ அதுக்கப்புறம் வி கேன் ரிலை ஆன் ஹர்ஷர் பட்டேல். ஏன்னா சம்டைம்ஸ் அவர் வந்து பேட்டிங்லயும் ஒரு 20 or 30 அடிக்கிறத பார்த்துருக்கோம் பெங்களூர்ல இருக்கும் போதும் சரி. ஸோ அவர் ஒரு கமின்ஸ்க்கு அப்புறம் வந்தா இன்னும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஹர்ஷர் பட்டேலுக்கு அப்புறமா டெய்லண்டர்ஸ் தான் ஷமி, உனக்கட், அப்புறமா அவங்களுக்கு ராகுல் சகரும் ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி ராகுல் சகர் வேண்டாம் அப்படின்னா அவங்க சமர்ஜித் சிங்க்கு போகலாம். ஸோ இது தாண்டி அவங்க வந்து மாத்தணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பெருசா எதுவும் அவங்க சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்துச்சுன்னா அவங்க ஆடம் ஜாம்பா உள்ள கொண்டு வரலாம். ஆடம் ஜாம்பா உள்ள கொண்டு வந்து அவங்க அந்த 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு நல்ல டீம் இது. ஆனா என்னன்னா வந்து இப்ப நீங்க சொன்ன எல்லா பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஒரே மோட்ல ஆடுற பேட்ஸ்மேன் தான் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிஎஸ்கே ஒரு பிச்சு இல்ல ஒரு லக்னோ ஒரு பிச்சுக்கு போயிட்டு 35 for 2 35 for 3 ஆயிட்டாங்கன்னா யார் அவங்களுக்கு வந்து ஆடுவாங்க? ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் உங்களுக்கு டீம்ல யாருமே தேவையில்லையா? இல்ல ஒருத்தர் 2 பேராச்சும் இருக்கணும் இல்லையா அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி. ஃபினிஷர்னு ப்ராப்பரா எதுமே இல்ல. ஆமா, லைக் டாப் 4 இல்ல ஃபினிஷிங் ஓகே, ஃபினிஷிங் கிளாஸ்ன்னு இருக்காரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவரும் சேர்ந்து அந்த ஃபினிஷிங் டச்சஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்பல இருந்தே க்ரூம் பண்ணா மேபி அடுத்த சீசன்ல இன்னும் 2-3 சீசனுக்கு அப்புறமா அவங்க ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எனக்கு இவங்களோட பேட்டிங் ஃபயர் பவர் பத்தி எனக்கு பயமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பினிஷிங்ல கடைசி 2 ஓவர் 3 ஓவர் 30 ரன் அடிச்சா கூட முதல் 15 ஓவர்லயே உங்களுக்கு 200 அடிக்கிறதுக்கான ஆளுகள் இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா பேட்டிங்கே வராத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, இல்ல ஸ்லோவான பிச்சில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் கூட இல்லையே உங்களுக்கு அந்த கொஞ்சம் கேம் ஆடி தள்ளி எடுத்துன்னு போறதுக்கான பேட்ஸ்மேன் ஒருத்தர் கூட இல்லையே டீம்ல அப்படின்ற ஒரு இதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு இதுவா இருக்கு. எனக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கர் ரோல் ஆடுவாப்லன்னு தோணுது. ஏன்னா ரீசெண்டா அந்த சீரீஸ்லயும் அவர் ஓரளவுக்கு ஆங்கர் ரோல் பிளே பண்ணார், யாருமே அந்த டீம்ல அடிக்காதப்போ. ஸோ மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா இஷான் கிஷன் கூட சில நேரத்துல கொஞ்சம் ரிலேபிளா வேற யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல மேபி அவரும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் க்ரூம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஸோ இவங்களுடைய இது வந்து மொத்தமா பேட்டிங் தான். பவுலிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட் கமின்ஸ், ஷமி சொன்னீங்க. பட் ஆமா அதை தவிர்த்து ரொம்ப ரிலேயபிளான பவுலர் இப்போ வந்து ஒரு ஹர்ஷல் பட்டேலோ இல்ல ஒரு ருனாட் கட்டோ 2 பேருமே ஒரே மாதிரி பவுலர் தான். yeah. நீங்க 2 பேரும் டீம்ல ஆடுறதுக்கான இடம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸ்பின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ராகுல் சகர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ Yeah. அதை தவிர்த்து ஆடம் சம்பா இருக்காரு. பட் ஆடம் சம்பாவை தான் மேக்சிமம் ஆடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன லிஸ்ட் படி உங்களுக்கு கிளாஸரும் போன வருஷம் உங்களுக்கு மார்க்ரம்னு ஒரு பிளேயர் இருந்தாரு. மார்க்ரம் ஆடணும்ன்ற அவசியம் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அது இல்லாததுனால மேபி ஆடம் சாம்பா வந்து ஸ்டார்டிங் லெவல்லே இருப்பாரோ எல்லா மேட்ச்லயும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களோ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் போறதுக்கு ஜாம்பா எல்லா மேட்ச் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன சொல்லுங்க? ஏன் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ரூல்ஸ் படி 4 ஃபாரினர்ஸ் வச்சுக்கலாம் எல்லா டீம்லயுமே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹெட், கிளாசன், கமின்ஸ் 3 ஃபாரினர்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த இன்னும் ஒரு ஃபாரினர் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ராகுல் சஹரையே ஃபுல் டைம் ஸ்பின்னரா யூஸ் பண்ணி உங்களால அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதும். பட் ஆடம் சாம்பா வில் பி மோர் சூட்டட் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பின் வேற யாருமே இல்ல பெருசா அவங்க. இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம். பட் அவங்க 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 ஊர்ல நடக்கிற மேட்ச் 8ல மினிமம் ஒரு 6 இல்ல 7 ஜெயிக்கிறதுக்கான டீமே வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு சின்னசாமி இல்ல வான்கடை மாதிரி புக்சேரியம் இல்ல டெல்லி மாதிரி சிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னும் போது குவாலிஃபை ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்லோ பிச்சஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுதான் ஒரே கேள்வியா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க எஸ்ஆர்ஹெச்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, எங்க முடிக்கிறதுக்கு லாஸ்ட் டைம் வந்து சைலன்ஸ் பண்ண பக்கத்துல வரைக்கும் போயிட்டு சைலன்ஸ் பண்ண முடியாம திருப்பி போனார் ஆஸ்திரேலியாவுக்கு. இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பவர் ஹிட்டிங் இருக்கு. T20 பொறுத்த வரைக்கும் அதான் மெயின். பவுலர்ஸ் புரியுதுதான். பட் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அங்க ஒரு கேள்விக்குறியே இருக்கு. மேபி ராகுல் சஹர் நல்லா கிளிக் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு 3 பேசர்ஸ் இருக்காங்க. ஸோ ஷமி, உனட்கட், கமின்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட. ஸோ அதனால ஐ திங்க் தே வில் ஃபினிஷ் இந்த டாப் 4 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மற்ற டீம்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்ஆர்ஹெச் எங்க முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனிவன் ஹஸ் எனி ஒப்பீனியன் எங்க முடிப்பாங்கன்னு? எஸ்ஆர்ஹெச் போன வாட்டி நல்ல டஃப் கொடுத்தாங்க மற்ற டீமை விட. இந்த வாட்டியும் அதை ரீட்டைன் பண்ணி அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து கிளாசன் வந்து இருக்காரு. கிளாசன் வந்து ஒரு எப்பேற்பட்ட டவுன் பொசிஷன்ல இருந்தாலும் டீம் ஒரு மேட்ச் வின்னிங் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வருவாரு. மேபி இந்த வாட்டி அவங்க டஃப் கொடுப்பாங்க. டாப் டீம்ல இருக்க டஃப் கொடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷிங் ஸ்லாட் மட்டும்தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதை அவங்க எப்படி கேரி பண்ணி கிளாரிஃபை பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி மேபி டாப் 4ல பிளே ஆஃப் வருவாங்க. பட் வின்னிங் அளவுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இல்லை. பட் டாப் 4க்கு சான்சஸ் இருக்கு. வின்னிங் அளவுக்கு வருவாங்க. ஆனா அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. இதே மாதிரி ஒரு கதை தான் 17 வருஷமா ஒரு டீமுக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. இது 18வது வருஷம் தங்களோட வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வம்பு தும்புகாச்சும் போனோமா, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு அமைதியா தானே உட்கார்ந்து இருக்கோம். எதுக்கு சம்பந்தமே இல்லாம இல்ல இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, சோ க்ளோஸ் பட் எட் சோ ஃபார். அந்த மாதிரி நிறைய சான்சஸ் பக்கத்துல வந்திருக்காங்க. ஒரு தடவை எஸ்ஆர்ஹெச் சொல்லி ஃபைனல்ஸ்க்கு வந்துமே ரொம்ப பக்கத்துல வந்து மிஸ் ஆன டீம். இந்த தடவை எப்படி இருக்கு? போன வருஷம் நடந்தது யாரும் இன்னும் மறக்கல. இல்ல வருவோம் ஆரம்பிப்போம். அந்த போன வருஷம் நடந்த ரிவெஞ்ச் வந்து கண்டிப்பா வரும். ஆர்சிபி வெர்சஸ் அந்த சிஎஸ்கே வந்து எல்லாருமே நோட்டிஃபை ஆயிடுச்சு. சோ அது வந்து கண்டிப்பா ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கும் நினைக்கிறேன் அன்னைக்கு மேட்ச். வருவோம் அந்த மேட்ச்க்கு வருவோம். முதல்ல ஆர்சிபி டீம் எப்படி இருக்குன்ட்டு ஆர்சிபி சப்போர்ட் வந்து கேட்டுருவோம். உங்க டீம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 11 எப்படி இருக்கு? உங்க சான்சஸ் என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா சொல்ல போனா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்துட்டு இந்த பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாவே அவங்களுக்கு இருந்திருக்கு. உங்களுக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நல்லா எடுத்திருக்காங்க. ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீலிங் அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் குவாலிஃபைங் மேட்ச் பார்த்தோம்னா கூட நம்ம ஃபர்ஸ்ட் பால் சிஎஸ்கே அகேன்ஸ்டா ருத்ராஜ் வந்து கேட்ச் ஆகும். யாரோடைய பவுலிங்னா நம்ம கிளென் மேக்ஸ்வெல்லோடைய பவுலிங். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம லியம் லிவிங்ஸ்டனை நம்ப முடியுமா? அவர் ரைட் ஆர்ம்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுவாருன்ற இடத்துக்கு நம்ப முடியுமானா எனக்கு தெரியல.
மத்தபடி ஐ ஃபீல் லைக் திஸ் டீம் இஸ் கோயிங் டு வின். டெஃபினட்டா ஓகே. வந்துட்டு ஸோ 11 எப்படி நீங்க 11 பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபில் சால்ட் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் ஓகே கேப்டன் ரஜத் பட்டிடார், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ஓகே டிம் டேவிட் ஆர் ரொமாரியோ ஷெப்பர்ட். எனக்கு 2 பேருமே வந்துட்டு ஃபைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. ரொனால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், புவி, ஜாஷ் ஹேசல்வுட், யஷ் தயால். ஒரு ஸோ குணால் பேட்டிங் பாண்டியா ஸ்வப்னில் சிங் ரெண்டுமே டூ சிமிலர் பிளேயர்ஸ் இல்லையா? ரொம்ப யார் குணால் பாண்டியா ஸ்வப்னில் சிங் குணால் சிமிலர் பாண்டியாவும் பிளேயர்ஸ் ஸ்வப்னில் தான். சிங்கும் பட் வந்துட்டு லைக் இம்பாக்ட் பிளேயர் இம்பாக்ட். ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது இப்ப நம்ம பேட்டிங்க்கு வேணும்னா நம்ம படிக்கல் அந்த மாதிரி போலாம். இல்ல அப்படின்னா வந்து நம்ம ஓகே. சுயாஷ் சர்மா அப்படி உள்ள கொண்டு வரலாம். ரசிக் தார் இருக்காரு, அதுதான் நான் உள்ள கேட்டேன். கொண்டு ஏன்னா இப்போ வரலாம். வந்து சுயாஷ் சர்மா ஒரு பெட்டர் லெக் ஸ்பின் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா குணால் பாண்டியா ஸ்வப்னில் சிங் ரெண்டு இல்ல பேருமே 2 பேருமே சிமிலர் பெரிய ஆக்ஷன் டர்னர் தான். ஆஃப் த பால் கிடையாது. சிமிலர் தான். ஆ பட் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். அதனால ஓகே ஓகே ஆமா சுயேஷ். ஏன்னா வந்து ஸ்வப்னில் சிங் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ம், நான் ம், லாஸ்ட் டைம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணாரு. ம். நான் என்னன்னா வந்து ஜலாலுக்கு அப்புறம் பெருசா உங்களுக்கு அந்த லெக் ஸ்பின்னர் ஒரு ரிஸ்பினர் இருந்ததே இல்லை. ஆமா. இந்த தடவை சுயாஷ் சர்மா எடுத்திருக்கான். சுயாஷ் சர்மாவும் ஜலாலும் ஒன்னானா அப்படி சொல்லல நான். ம். பட் அந்த ரிஸ்பினரா ஒருத்தர் ஒரு வெரைட்டி இருக்குமோ டீம்ல. நானும் நினைச்சேன் ஓகே இப்போ குணால் பாண்டியா சரியா பண்ணனா ஒருவேளை பேக்கப்பா ஸ்வப்னில் சிங் வச்சிருப்பாங்களோ. ஏன்னா ரெண்டு பேருமே எடுத்தாலும் ஓகே ஃபைன் இட் ஒர்க்ஸ். ஏன்னா இப்ப ம். ரெண்டு லெஃப்ட் ஹவுஸ் ஸ்பின்னர்ஸ் இந்தியாக்கே கூட பாடினாங்க ஜெயிச்ச கப்ல ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும். சொல்ற மாதிரி ரெண்டு யூஸ் பண்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆஸ்கிங் இல்ல ஒருவேளை ஒரு வெரைட்டிக்காக சுயாஷ் சர்மாவை எடுக்க முடியுமா டீமுக்குள்ள அப்படின்னு. எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாம். பட் நான் என்ன யோசிச்சேன்னா சரி இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதால நம்மளுக்கு 11th ஓகே பவுலிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம சுயாஷ் சர்மா ராசிக் தார் உள்ள கொண்டு வரலாம். பேட்டிங்ல ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படின்ற ராசிக் தார். பட்சத்துல வி கேன் கோ ஃபார் படிக்கல் அப்படின்றது என்னுடைய ஓகே thought. ஓகே வந்துட்டு ஸ்டார்டிங்ல நம்ம ஆக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப நேரம் வந்துட்டு என்ன சிராஜ் போறாரு ஐயோ அப்படின்லாம் பதறிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு பூமி எடுத்ததெல்லாம் வந்துட்டு சூப்பர்யா இப்பதான் ஒரு கரெக்டான ஃப்ளோல போறீங்க. சிராஜ் போனது வருத்தம் தான். பட் நல்ல டீமை வந்துட்டு இந்த வாட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பர்சனல் ஃபீலிங் அந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் மட்டும்தான். பிளஸ் வந்துட்டு நம்ம இந்த இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் நம்ம ஜேக்கப் பத்தில் எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட் கிடைக்குமான்னு தெரியல. டிம் டேவிட் ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ நாலு பார்ட்னர்ஸ் யாருன்றீங்க நீங்க? ஃபில் சால், லியாம் லிவிங்ஸ்டன், லயம் லிவிங்ஸ்டன், நம்ம பவுலிங்ல வந்து ஜார்ஜ் ஹேசல்வுட்டா? ஹேசல்வுட், டிம் டேவிட் ஆர் ரொமாரியோ ஷெப்பர்ட். இது எனக்கு இந்த லெவல் எனக்கு ஆக்சுவலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா வந்து நான் இந்த லெவல்ல ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், லெவன்லயே வந்து ரசிக் தார் வச்சுப்பேன். லெஃப்ட் ஹாஃப் ஸ்பின்னர்ல ஒரு லெஃப்ட் ஹாஃப் ஸ்பின்னரா இம்பாக்ட்ல வச்சுப்பேன் தேவைப்பட்டா கொண்டு வருது. ஏன்னா வந்து அந்த ரோல்ல எனக்கு தேவைன்னா பேட்டிங்கோ இல்ல லெஃப்ட் ஹாஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்துட்டு ரசிக் தாரை வந்து டீம்லயே நான் வச்சுப்பேன். ஏன்னா உங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புவனேஸ்வர், ஹேசல்வுட், ரசிக் தார் வந்து ஒரு டெல்லியும் ஒரு சின்ன கிரவுண்ட் தான். ஸோ அந்த கிரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா அவர் நல்லாவே டெட் போலிங் போட்டாரு அப்படின்னு வந்து அவர் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதனால ஆல்ரெடி மேபி நான் 11 வச்சிருக்கேன். இருக்காரு அதுதான் அப்படின்னும் போது எஸ்டேயால் இமீடியட் இருக்காரு. லெவல்ல கரெக்ட் வந்து நான் கரெக்ட் ஸ்பின் ஆப்ஷனுக்கு போன அங்கே நான் ரசிக் தார் உள்ள கொண்டு புரியுது வந்துட்டேன்னா புரியுது கரெக்ட் இமீடியட் ஸ்பின் ஆப்ஷன் எனக்கு லிவிங்ஸ்டன் ஆர் குருணால் பாண்டியான் மாட்டிக்கும். கரெக்ட் அந்த ஆமா ஒரு ஸ்பேஸ் கரெக்ட் ஓகே. ஸோ கண்டிப்பா டாப் 4 ஆர்சிபி சாலிட் டீம் சாலிட் டீம். பட் ஃபார்மை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபில் சால்ட் பெரிய ஃபார்ம்ல இல்ல, லிவிங்ஸ்டனும் பெரிய ஃபார்ம்ல அதுதான் இருக்க மாதிரி சொல்லணும்னு தெரியல. நினைச்சேன். மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்துட்டு ரீசெண்டா நடந்த இதை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபார்ம்ல இல்ல. நான் சில இந்த நம்ம மற்ற எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அவங்களும் அதான் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு குவிக் ஃபயர் நாக்ஸ் இவங்க ஆடினாலே போதும். ஏன்னா இப்போ ரஜத் பட்டிடாரோ சரி இல்ல விராட் கோலியோ சரி ஒரு ப்ராப்பர் ஆங்கர் ரோல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். மத்தவங்க வந்துட்டு ஒரு குவிக் ஃபயர் 35 ஒரு குவிக் ஃபயர் 40 அந்த மாதிரி ஆடி ஒரு செட் பேசிக்கா செட் பண்ணா போதும். ஒரு 15 பால்ஸ் 25 அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஆடினாலே போதும் தான் நான் ஃபீல் பண்றேன். கேப்டன்சி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புது பையன் வந்திருக்காப்ல, நம்ம அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நல்லா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் கேப்டன்சி. இப்பதான் விஜயா சார் பார்த்தோம். ஸோ நல்லா பண்ணுவாரு. கிங்ஸ்டன் வந்து ப்ராப்பரா டெலிவர் பண்ணிடுவாருன்னா ஆர்சிபி வில் பி அன்ஸ்டாப்பபிள் ஆன் பேப்பர்ஸ். விளையாடணும் ஹோப்ஃபுல்லி. வருஷம் இப்படிதான் ஏமாத்துறாங்கப்பா. இல்ல ப்ரோ, இந்த வாட்டியாவது ஆக்சுவலா கப்பு அவங்க ஆர்சிபி நம்மதே எப்பயுமே அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈசாலா கப்பு டெஃபினெட்லி சொல்லுங்க நம்ம சொல்லுங்க அது. அதான் ப்ரோ, ஆர்சிபி எப்பயுமே அந்த டாப் 5 இல்ல டாப் 6 எப்பயுமே கன்னா எடுத்துரும். ஒரு டிவிலியர்ஸ், கெயில், ஆமா கோலி அந்த ரீசெண்டா டைம்ல ரொம்ப எடுத்துரும். கன்சிஸ்டன்டா இருக்காங்க. பட் ஆனா பவுலர்ஸ் போட்டு விட்டுருவாங்க. ஸோ என்னதான் 200 240 அடிச்சாலும் பவுலர்ஸ் அவ்வளோ எஃபிஷியன்ட்டா இது வரைக்கும் ஆப்ஷன்ல எடுத்தது இல்லை சஹலுக்கு அப்புறமா. ஸோ சஹல், சிராஜ் அந்த மாதிரி 1-2 பிளேயர்ஸ் மட்டுமே ரிலை பண்ணி அவங்க பவுலிங் போயிட்டு இருந்துச்சு. பட்
இந்த வாட்டி அவங்க டீம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ புவியா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபாரின் ஆப்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. நுவன் துஷாரா இருக்காப்ல, இல்லைன்னா ரொமாரியோ ஷெஃபர்டே பவுலிங் சில வாட்டி போடுவான், இல்லைன்னா உங்களுக்கு லுங்கி நெகிடி கூட இருக்கும். ஸோ ஹேசலுட் சில வாட்டி மேபி கிளிக் ஆகல அப்படிங்கிற ஒரு டைம்ல அவங்க துஷாராவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா எங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். துஷாராவை ஈஸியா ட்ரை பண்ணலாம். மனுஷன் இப்பதான் ரீசெண்டா ஏதோ ஒரு இதுல போயிட்டு ஒரு 8 விக்கெட் ஹால் என்னமோ எடுத்துட்டு வந்தாப்ல. சப்போஸ் ஹேசல்வுட்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா தாராளமா நுவன் இல்ல துஷாரா இங்க பிக் பண்ணலாம். நுவான் துஷாரா ஃபைன், பட் அந்த பேஸ் அந்த அளவுக்கு இருக்கா அவர்கிட்ட? ஏன்னா இப்ப பத்திரானாக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா, பத்திரானா 140 150 போறாரு, ஆமா இவர் ஆமா 135 ஆமா 140ஸ்ல ஆமா போறாரு. ஃபுல் பால்ஸ் தான் பட் போடுறாரு. பத்திரனாக்கும் அந்த இப்ப பேஸ் வந்து இந்தியன் கேள்விப்பட்டேன். இந்தியன் விக்கெட்ஸ்ல ஆமா ம் ஆமா அது அது பத்திரானா இன்ஜுரி ஃபுல்லாவே இருக்காரு. வருவோம் சிஎஸ்கேக்கு வருவோம். ம் சோ இப்ப ஆர்சிபி வந்து அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா வந்து டாப் 2ல முடிப்போம் அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன பொசிஷன் சொன்னாங்கன்னா அடுத்த டீம் பட்டுன்னு சொல்லுங்க, அடுத்த டீம் போயிடலாம். ஆர்சிபி இந்த வாட்டி ஒரு தேர்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டாப் 4ல வரும். பவுலிங் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா, ஏன் ஓகே பேட்டிங் உங்களுக்கு இருக்கு, எப்பயும் போல பேட்டிங் பவர் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கிறது தான். அந்த பவுலிங் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஓகே மாதிரி எசக்கு பசக்கா இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பவுலிங்கும் ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதுவும் நல்லா பண்ணிச்சுன்னா ஆஸ் அ ஓகே ஹோல் டீம் ஆர்சிபி மேபி 18 சீசன் கோலிக்காக வின் பண்ணி கூட தரலாம். Who knows? யா நம்பர் ஒர்க் ஆச்சுன்னா 18 Yeah. பார்ப்போம். இப்படிதான் கப் அடிக்கணும்னு இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். மே 18 எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி இயர் 18 கண்டிப்பா ஒர்க் ஆகும் பாருங்க. I support RCB in this matter for 18. ரைட். நான் மே 18க்காக சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஓகே ஜெர்சி நம்பர் 18க்காக வேணா சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. இப்ப மீதி இருக்கிறது 2 5 டைம் சாம்பியன்ஸ், 2 அங்காளி பங்காளிங்க இருக்காங்க. முதல்ல நம்ம பல்டன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா ஆயிடுச்சா? இந்த வருஷம் எப்படி இருக்கு? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு? ஏன்னா போன வருஷமே பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். நம்பர்னு இல்லை, கிட்டத்தட்ட கிரிக்கெட் பேசுற எல்லாருமே சொன்னது டாப் 2ல வந்துருவாங்க அப்படின்ட்டு. பட் 10வது இடத்துல முடிச்சாங்க. அதுவுமே இல்லாம கடைசி 4 வருஷமே வந்து மும்பைக்கு பெருசா இல்ல. மும்பை இந்தியன்ஸ் வந்து கோல்டன் பீரியட வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் சுத்தமா இல்லை. ஒரு தடவை தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதுல இருந்து இந்த வருஷம் மீள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்ல ரீட்டைன் ஆன பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, திலக் வர்மா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் பவுல்ட் வந்து வாங்கியிருக்காங்க, நமன்தீர், அப்புறமா வந்து கரண் சர்மா இருக்காரு, தீபக் சகர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா தீபக் சகர் வந்து ஏற்கனவே சிஎஸ்கேக்கு இருந்திருக்காரு ரொம்ப நாளா. ஸோ அவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா பவுலிங் இதுல. ஜெயவர்தனை வந்து அதனால தான் அவரு பிக் பண்ணிருக்காரு. ஸோ ரியன் ரிகல்டன் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஓப்பனிங் பண்ண போறாரு. அஸ்வினி குமார் இருக்காரு. அது இல்லாம நம்மளுக்கு வந்து மிச்சில் சாண்ட்லர், பும்ராவுக்கு வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவரு கம்மிங் பேக் டு பும்ரா வந்து இன்னும் அப்டேட் வரல. மேபி ஒரு 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அர்ஜுன் பும்ரா டெண்டுல்கர் இல்லைன்றது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு மும்பைக்கு. இருக்காரு டீம்ல ஸ்குவாட்ல. பட் ஆனா வந்து பும்ரா இல்லாத டைம்ல அவரை யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல வேற யாராவது ஒரு பவுலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஆனா பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே ரோஹித் சர்மா, ரியன் ரிகல்டன் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் பேட்டர். சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா வந்து நெக்ஸ்ட் 1 டவுன் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹார்திக் பாண்டியா டியூ டு சம் இஷ்யூஸ் இந்த லாஸ்ட் சீசன்ல வந்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 மேட்சஸ் இருக்க மாட்டாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அவர் இருக்காரு, அவர் தான் கேப்டன். ஸோ வில் ஜாக்ஸ் வந்து ஆல்ரவுண்டர், உங்களுக்கே தெரியும் வில் ஜாக்ஸ். இந்த வாட்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நமன்தீரும் ப்ளே பண்ணியிருக்காரு. மிச்சில் சாண்ட்னர் உங்களுக்கே தெரியும் எந்த டைம்ல எப்படி பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரவுண்டர் அவரு. திடீர்னு வந்து சூறாவளி பண்ணிட்டு போயிடுவாரு, இல்ல காமா இருப்பாரு. ஸோ கரண் சர்மா தான் வந்து இந்த வாட்டி பும்ரா இப்போ பும்ரா வந்து ஃபேஸ் போட போறாரு. இப்போ இன்ஜுரி டைம்ல மேபி அந்த கரண் சர்மா அந்த புதுசா எடுத்திருக்க பவுலர்ஸ்க்கு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். ட்ரெண்ட் பவுல்ட் இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த 23rd அந்த இறுதி அந்த முதல் ஆட்டமே வந்து ரொம்ப ஒரு மகா யுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 2 பேருமே நீங்க சொன்ன மாதிரி அங்காளி பங்காளி டீம் தான். ஸோ ரொம்ப டஃப் கொடுக்கணும்னு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க.
ஸோ அதே டைம்ல கூலா அங்கேயும் அங்க வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட். ஸோ நீங்க என்ன இல்ல நினைக்கிறீங்க? பேப்பர் வைஸ் வந்து லாஸ்ட் டைமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீம்ல இருந்த வீக்னஸ் எல்லாம் சரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. பவுலிங்ல வந்து அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பிளானே மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்க யூஸ்வலாவே மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா யங் பவுலர்ஸ் கிட்ட தான் போவாங்க. யங் பவுலர்ஸ் எடுத்து க்ரூம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சப்போர்ட்டிவ்க்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. பேட்டிங்ல உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. அதாவது வந்து என்னடா நீங்க நாங்க டெவலப் பண்ணோம் 3 வருஷம் கழிச்சு திருப்பி போறதுக்காக அது எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த தடவை வந்து ஓரளவு கொஞ்சம் மாத்திருக்காங்க ஐடியாவே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டீமாவே இருக்குங்க. பவுலிங்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 29-30க்கு மேல இருக்க பேசருக்கு 10 crores 11 crores கொடுத்து அவங்க போய் நான் பார்த்ததே கிடையாது. இந்த தடவை உங்க பவுலிங்கை மேஜரா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா எடுத்த பிளேயர் சரியா அப்படின்றத எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஆல்ரெடி பும்ராக்கு இன்ஜுரி அப்படின்னும் போது தீபக் சகர் இன்ஜுரி அப்படின்றது சினானிமஸான ஒரு வார்த்தை மாதிரி தான் இருந்திருக்கு லாஸ்ட் 3 வருஷத்துல. கிட்டத்தட்ட 14 மேட்ச் ஆடலன்னு நினைக்கிறேன். அங்கதேல வந்து தீவிர பயிற்சியில ஈடுபட்டு இருக்காரு. ஸோ மேபி அவங்களுக்கு தெரியும் மேபி அவங்க சென்னைக்கு எதிர்க்க அவங்க ஏற்கனவே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும் அவருக்கு என்னென்ன பிளேயர்ஸ்க்கு எப்படி பண்ணணும்ன்ற ஒரு இது யுக்தியை யூஸ் பண்ணுவாங்க அட்லீஸ்ட். இல்ல டீம் வைஸா நல்லா ஸ்ட்ராங்கான டீம். அதுவுமே கண்டிஷன் வைஸும் பார்த்து எடுத்திருக்காங்க. வான்கடே கண்டிஷனுக்கு இந்த 3 பவுலர்ஸை விட பெட்டரா பவர் பிளேல யார் போடுவாங்க அப்படின்ற கேள்வி வந்து எந்த டீம் வேணாலும் கேட்கலாம். என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். நீங்க மத்தவங்க எல்லாம் வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த டீம் எங்க முடிக்கும் அப்படின்றத சொன்னீங்கன்னா வந்து நான் என்னோட கருத்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் 3 பொசிஷனுக்கு டஃப் கொடுப்பாங்க. பட் ஆனா ஒரு 1 or 3 மேட்சஸ் வந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் வந்து ரிசல்ட் சொல்ல முடியும் இந்த வருஷம். சொல்லுங்க. போன வாட்டி நம்ம இந்த ஃபேஸ் பண்ண இந்த இஷ்யூஸ்லாம் இந்த வாட்டி அநேகமாக சால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட்ல முடிச்சாங்க. ஸோ மும்பையை பற்றி நமக்கு தெரியும். லாஸ்ட்ல முடிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த சீசன் அவங்க எப்படி கம்பேக் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ யா லைக் அந்த இன்ஜூரி கான்சன்ஸ்லாம் எல்லாம் தெளிவாக இருந்தது. எல்லா பிளேயர்ஸும் லைக் தீபக் சஹர் பும்ரா இவங்க எல்லாருமே ஆடினாங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் பவுலிங் காம்பினேஷன். லைக் எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா 5th or 4th பொசிஷன் முடிப்பாங்க அப்படின்னு தோணுது. யா லைக் குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் அந்த 1 or 2 மேட்சஸ் எங்க அவங்க விடுறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஸோ 4th or 5th பொசிஷன் முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. தீபன் ப்ரோ ஆக்சுவலா மும்பை எப்பயுமே கடப்பார டீம் தான். கமெண்ட்ரியில சொல்ற மாதிரி கடப்பார டீம் மும்பை அப்படின்றத மாத்திக்கவே முடியாது. இந்த வாட்டியும் அந்த இந்தியன் பவர் இந்தியன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத அவங்க எப்பயுமே விடுறதே கிடையாது. ரோஹித், திலக், சூர்யா, பாண்டியா, பும்ரா, இப்ப தீபக் சார் ஆட இருக்காரு. ஸோ அவங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யார அங்கங்க போடுறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ உங்களுக்கு பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா வில்ஜாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து ஒரு ஸ்டீல் இன் ஐபிஎல் ஆப்ஷன் தான். அதை ஏன் ஆர்சிபி விட்டாங்கன்னு எனக்கு இல்ல வில்ஜாக்ஸ் ஆட முடியுமா? ஏன்னா எனக்கு என்னன்னா இப்ப பும்ரா வர வரைக்கும் ஒருவேளை வில்ஜாக்ஸ் ஆட மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பவுலிங்ல அவர் சொன்னாரு இந்த மாதிரி அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடுவாங்களா அஸ்வினி குமார் ஆடுவாங்களான்ட்டு. மேபி பவுலிங்ல அவங்க ரீஸ்டாப்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஆப்ஷன் அங்க போயிடுது இல்ல. 2 பேரையும் சேர்த்து வச்சு ஆட முடியாது. முதல் மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அங்க பிச்சர்ஸ் பொறுத்து நினைக்கிறேன். பிச்சர் கண்டிஷனை பொறுத்து ஸ்பின்னர்ஸ்ல வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. 2 ஸ்பின்னர் இருக்காங்க 3 ஸ்பின்னர் இருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கரண் சர்மா ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன், அதை தவிர சாண்ட்னர் யூஸ் பண்ணா ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு நல்ல காம்பினேஷன் தான். யா பட் வில்ஜாக்ஸ் ஒரு பவர் அங்க மிஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு பவர் ஹவுஸ் அங்க மிஸ் ஆகுது. ஏன்னா வில்ஜாக்ஸ் எடுத்துட்டு சும்மா உட்கார வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் அது பேக் ஃபயரா அமையும்னு தோணுது எனக்கு. இந்த வாட்டி அந்த பும்ரா கண்டிஷன் சொல்ல முடியல. ஏன்னா அவர் திடீர்னு இன்ஜுரி ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து திருப்பியும் வந்து என்னதான் அது வந்தாலும் அந்த ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கண்டிஷன் வந்து அதை பார்த்து தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பும்ராவை. சோ அவங்க வில்ஜாக்ஸ்க்கு மீறி அந்த ஆஃப்கான் இல்ல வில்ஜாக்ஸ் தான் மெயினா பிரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா கண்டிஷன் ஏற்கனவே பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங் ஆப்ஷன் ஏற்கனவே அதிகமா இருக்குன்னா அவங்க கண்டிப்பா கால் எடுத்துதான் ஆகணும்.
தே ஹேவ் டு டேக் அ கால். கண்டிஷன் பார்த்து ஸ்பின்னர்ஸ் வேணும்னா அப்போ அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டரை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல இருக்க மாட்டாருன்னா அந்த டைம்ல வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸும் ரீஸ்டாப்லேயும் தான் மாத்துவாங்கன்னு தோணுது. அதான் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணுவாரு. லைக் பும்ரா வந்துட்டாருன்னா கண்டிப்பா வில் ஜாக்ஸ் வந்து எல்லா மேட்சும் ப்ளே பண்ணுவாரு. ஏன்னா லைக் அந்த டெய்லெண்டர் அந்த பொசிஷன்ல மேபி வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டிம் டேவிட் அவங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா இருந்தாரு. பட் அவர் பெருசா எதுவும் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ண அஃப்கோர்ஸ் மும்பைக்கு வந்து அந்த போலார்ட், டிம் டேவிட் இந்த வரிசையில அந்த பொசிஷன் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் தேவை. ஸோ அவங்க அந்த இடத்த வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளோட ஹோஸ்ட்டுக்கு வந்து மாயமாயிட்டாரு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீம் மேல கான்சென்ட்ரேஷன் இருக்கா? ஓகே, இவங்க நல்ல டீம், பட் இவங்களும் ஓரளவுக்கு நல்ல டீமா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா எல்எஸ்டி வந்து நல்ல எனக்கு ஸ்குவாடா வந்துட்டு இருக்கு. பர்சனலா சொல்ல போனா டிசி வந்து பவுலிங்ல செம்ம ஃபயரா இருக்காங்க. நல்ல பேலன்ஸ்டா பார்க்கும்போது கேகேஆர் வந்து ஆ பயங்கரமா இருக்கு. அந்த டீமை பார்க்கும்போது ஒரு 1-2 பேர் தான் வந்து சொதப்பலாம். மத்தபடி எல்லாம் அடிச்சு கிழிச்சிருவேன்டா உன்னை அப்படின்ற ஒரு மூட்ல தான் இருக்கிறாங்க. பவுலிங் ஆகட்டும், அப்படி பேட்டிங் ஆகட்டும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சாப்லயும் போன வாட்டி நல்ல பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணிட்டு தான் கடைசியில வெளியே போனாங்க. அவங்க கண்டிப்பா இந்த வாட்டி அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா எல்எஸ்ஜி, பஞ்சாப் இவங்க இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மேல வர ட்ரை பண்ணுவாங்க. மத்த மெயினான டீம்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க வந்து பின்னடைவு ஆகும்ன்றது எதிர்பார்க்கப்படுது. மேபி எந்த டீம் சொல்ல முடியாது. இந்த 4 டீம்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 4 டீம்ல ஏதாவது ஒரு டீம் வந்து டாப் பாட்டம் ஆஃப் இதுல சான்சஸ் இருக்கு. இனிஷியலா பேசும்போது எப்பா பயங்கரமான டீமா இருக்கு, இவங்க கிட்ட கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு தான் இருந்துச்சு. திடீர்னு என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஆகுதுதான். ஓகே, பஞ்சாப் ஓகே, பட் ஐ ஸ்டில் ஃபீல் டிசி அண்ட் கேகேஆர் வந்துட்டு பயங்கரமா ஏதோ ஒண்ணு பண்ண கேகேஆர் தான். லைக் கேகேஆரோட நல்ல கேப்டன்சி மூவே சூப்பரான மூவ். லைக் எல்லாருமே வந்து ரிங்குக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த பட்சத்துல அதன் கேக்கு கொடுத்தது ஒரு நல்ல ஆப்ஷன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கேகேஆர் டீம் இப்பதான் பாக்குறேன். மன்னிக்கிறோம் மக்களே, நடுவுல நெட்டு போயிடுச்சு. அதனால கொஞ்சம் தாமதம் பத்தி பேசிட்டு இருக்கோம். மும்பைக்கான ஃபைனல் டச் நான் நடுல போயிட்டேன். அதனால மும்பைக்கான ஃபைனல் டச் நீங்க அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த டீம் பட்டு போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் அந்த இன்ஜூரி கன்சர்ன்ஸ் எதுவுமே பெருசா இல்லாம இருந்ததுன்னா போலிங் யூனிட் செம்ம ஸ்ட்ராங்கான யூனிட். ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து 4th பொசிஷன் குவாலிஃபை ஆவாங்க. பட் அந்த 1 or 2 மேட்சஸ் எங்க அடி வாங்குது. ஏன்னா இனிஷியல் 2 மேட்சஸ் பாண்டியா இல்லை, பும்ரா இல்லை. ஸோ இந்த இனிஷியல் 2 மேட்சஸ்லாம் அவங்க டாலி பண்ணி கரெக்டாக ஆடிட்டாங்க அப்படின்னா 4th பொசிஷன்ல முடிப்பாங்க. இல்லைன்னா 5th பொசிஷன்ல முடிப்பாங்க. ஓகே, மனோ நீங்க என்ன சொல்றீங்க மும்பை பத்தி? எனக்கு பர்சனலா வந்து இனிஷியலா ஆன் பேப்பர்ஸ் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் அகைன் பும்ராவோட இன்ஜுரி, ஏன்னா இப்ப நம்ம அந்த ரிட்டென்ஷனே பார்த்தோம்னா அந்த 5 பேர் ஒரு செட்டப் ஒன்று பண்ணி அதை சுத்தி ஒரு டீமை வந்துட்டு சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ பும்ராவோட இன்ஜுரி ஒரு 4 மேட்ச் மிஸ் பண்ணுவாரு அப்படின்னும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. அதே மாதிரி அல்லா கசன்ஃபரோட இன்ஜுரி, மெயின் ஸ்பின்னரா அவரை பேஸ் பண்ணி தான் மத்த ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. கார்ன் ஷர்மா ஆகட்டும் இல்ல மிச்சல் சாட்னர் ஆகட்டும். இப்ப இவங்க வந்துட்டு போலிங் போட்டு ஒரு மேட்ச் அப்படியே மாத்தி கொடுத்துருவாங்களான்னா தெரியாது. சாட்னர் வந்து பேட்டிங்ல வின் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. ஆனா பவுலிங்ல வந்துட்டு வின் பண்ணி கொடுப்பாரானா நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தாதானங்க சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் இருந்துச்சுன்னா நல்ல ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ஒரு 6-1 அடிச்சு வின்னே பண்ணி கொடுத்துருக்காரு. பட் அது பவுலிங்ல பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால வந்துட்டு டாப் 4 வருவாங்க. பட் ஃபைனல்ஸ் வர்றது எனக்கு என்னமோ கஷ்டமும் தான். ஐ ஸ்டில் ஃபீல் இந்த 4 மேட்ச் பும்ரா இல்லாத 4 மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரெயிட்டாவே சிஎஸ்கே கூட ஹர்திக் பாண்டியா வேற இல்லன்னும் போது இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஜின்ஸ் வேற இருக்குது, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அது திரும்ப கண்டினியூ ஆகுமோ அப்படின்ற அந்த மேட்டர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால. ஆன் பேப்பர் தே ஆர் வெரி ஸ்ட்ராங், பட் இன்ஜுரினால கொஞ்சம் டவுட் தான் ஃபீல் பண்றேன். ஓகே, நடராஜன் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதான் ப்ரோ அவங்க சொன்னதுதான். இப்போ பும்ரா இன்ஜுரி, பாண்டியா 2 மேட்ச் இல்ல. ஸோ ஆல்ரெடி அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா போன வருஷமே பேப்பர்ல நல்லா இருந்த டீம் மேபி மைண்ட் செட்னால இல்ல நெகட்டிவ் தாட்ஸ்னால டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இந்த வாட்டி உள்ள வந்தா அது எப்படி ஒரு அவுட்புட் வரும் அப்படிங்கிறது போகதான் தெரியும். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஃபைனல் ஒப்பீனியன் டாப் 4. என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா,
ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு மேட்ச் தான் மிஸ் பண்ணுவார் நினைக்கிறேன், 2 இல்ல, முதல்ல ஒரு மேட்ச் தான் மிஸ் பண்ணுவாரு. பும்ரா வந்து ஏப்ரலுடைய சில பகுதிகள் இருக்க மாட்டாங்கன்றாங்க. ஸோ பும்ரா இல்லாத போது என்னுடைய ஒப்பீனியன்ல அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்ட்ராங் பண்ண நினைப்பாங்கன்னு நான் தோணுது. ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு கார்பன் வாஷை கொண்டு வந்திருக்காங்க. அவருமே ஒரு நல்லா பேஸ் போடுவாரு. அது இல்லாம ஒரு லிசர்ட் வில்லியம்ஸ் எடுத்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா. ஸோ இவங்க எல்லாமே பேஸ் bowling ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பும்ரா இல்லாத போது அந்த ஒரு 2 பேஸ் bowling ஆப்ஷன்ஸ் அவங்க ஃபாரின்ல தான் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க bowling எனக்கு ரொம்ப வீக்காவெல்லாம் தோணலை. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு டீம்ல தீபக் சகர் ஃபிட்டா இருந்தாரு, போல்ட் ஃபிட்டா இருந்தாரு, சாண்டர் இருந்தாருனாலே உங்களுக்கு 12 ஓவர்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லலாம் ஓகே ஓரளவுக்கு நல்லா போடுவாங்க அப்படின்ட்டு. மீதி இருக்க 8 ஓவரை நீங்க ஹர்திக் பாண்டியா இருந்து இன்னும் இத்தனை பவுலர்ஸ் இருக்கும்போது தாராளமா மேனேஜ் பண்ணிடலாம். பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் நம்ம கேட்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப டெரிபிளா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணி, இல்ல ஒரு டீமுக்கு தேவையில்லாத ஒரு காம்பினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலும் தவிர்த்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் அவங்க ஆடினாங்க அப்படின்னா ஈஸியா ஃபைனல்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நான் என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்றேன். அதை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடைசி டீம் மஞ்சள் சட்டை போட்டு முதல்ல இருந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வேற வந்து வரும்போது வந்து இது பெய் கோட் எல்லாம் போட்டு ஒன் லாஸ்ட் டைமா அப்படின்ற கேள்வியோட எல்லாம் வந்திருக்காரு. அந்த கேள்வி என்ன, இந்த டீம் எப்படி இருக்கும், இந்த தடவை வந்து லாஸ்ட் இயருக்கான படி வாங்குதலா இல்ல ஃபேர்வெலுக்கான பாச வழியா அப்படின்றதெல்லாம் கேட்போம். சிஎஸ்கே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற கேள்வி வந்து நான் ஆரம்பிக்கிறேன். டெஃபினெட்லி நாட். அப்ப அடுத்த வருஷமும் டிக்கெட்டுக்கு சிங்கிதான்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஷானாவோட கம்பேக், இந்திரன் சந்திரன் காம்போ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறோம், அதுவும் சேப்பாக்கல. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஆப்ஷனில். அண்ட் தென் ராம்கரன் ஒரு நல்ல பிக்கு. அண்ட் தென் அதை தாண்டி ரச்சின் ரவீந்திரா எடுத்தது, கலீல் அகமத் ஒரு நல்ல பிக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சிஎஸ்கேவோட 11 என்னவா இருக்கும் அப்படின்னா, கான்வே ஆர் ரச்சின், இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கூட வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட. அண்ட் தென் 1 டவுன் ராகுல் திருப்பதி, 2 டவுன் தீபக் ஊடா ஆர் விஜய் சங்கர். அண்ட் தென் 2 டவுன்ல சிவம் டூபே எங்கடா? இருங்க பாய், இருங்க பாய். ஃபாலோட் பை சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் தலை, சாம்கரன், ஆஷன்னா, நூர் அகமத் ஆர் நாதன் இல்லிஸ் பேஸ்ட் அப்பான் அந்த பிச் கண்டிஷனை பொறுத்து. ஸ்பின் ட்ராக்னா 10 கோடி கொடுத்து வாங்கிட்டு பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்காக வாங்கிருப்பாங்க நினைக்கிறேன். நாங்க உட்கார வைப்போங்க, 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. நாங்க உட்கார வைப்போங்க. அதுக்கப்புறம் மத்திஷா பதிரனா, இம்பாக்ட் பிளேயரா கலீல் அகமத். இதுதான் என்னோட காம்பினேஷன் ஆஃப் 11. ஓகே, வெல் பேலன்ஸ்டான ஒரு டீமா இருக்கு. இல்ல பத்திரனோட இன்ஜுரி கன்சர்ன்றதோட அவரோட பவுலிங் ஆக்சுவலி மாறிடுச்சு. இப்போ வந்து அவர் எங்க போனாலும் அடி வாங்குறாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ வந்து ஏன்னா நீங்க ஜேஎஸ்கேல பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை சிஎஸ்கே மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஜேஎஸ்கே ஃபாலோ பண்ணாத சிலர் நான் சொல்றேன், அங்க வந்து பத்திரானாவை டிராப் பண்ணிட்டாங்க டீம்ல இருக்கு. ஸோ பத்திரானா வந்து 11ல இல்ல. அவங்க பத்திரானா இத்தனைக்கும் வந்து இங்க இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் போலிங் அங்க கிடையாது, அங்க ஒரு நேதன் லிஸ்ட் கிடையாது. பத்திரானாவா நேதன் லிஸான்னு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் நேதன் இல்லிஸ். நேதன் இல்லிஸ் வந்து ஒரு ப்ரூவன் கமாடிட்டி, வேர்ல்ட் ஃபுல்லாவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவருடைய பவுலிங் வந்து சேப்பாக்கு ரொம்ப சூட் ஆகுமோ. கட்டர்ஸ் ஒரு பிராவோ என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கு நேதன் இல்லிஸ்க்கு நான் நினைக்கிறேன். பத்திரனா வந்து அவருடைய ஆக்ஷனை அவருடைய ஹெல்த்துக்காக மாத்திருக்காரு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் அந்த ஆக்ஷன்ல அவருடைய அக்யூரசி, அவருடைய அந்த லென்த் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கிற வரைக்கும் பெட்டர் டு கிவ் ஹிம் ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் முதல்ல கொடுத்து போறதுக்கு பதிலா என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் எல்லிஸ்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பதினானோட தான் போவாங்க, நாதன் எல்லிஸ்க்கு போக மாட்டாங்க. இல்ல நானுமே அதான் சொல்றேன், பத்திரானாவோட தான் போவாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு கோ வித் எல்லிஸ்னு சொல்றேன். ஏன்னா பத்திரானாவுக்கு இப்போ அந்த ஆக்ஷனே மாறி இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் டைம் இன்னும் கொஞ்சம் டைம் டு ஃபைன் டியூன் கொடுத்தா வந்து பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹேமந்த் சொன்ன அந்த 11ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ நீங்க கான்வேவும் வச்சிருக்கீங்க, ரவீந்திராவும் வச்சிருக்கீங்க. சோ வை கான்ட் யூ இல்ல கான்வே ஆர் ரவீந்திரான்னு சொல்றீங்க, பட் வை கான்ட் வி ஹேவ் தெம் போத் as ஓபனர்ஸ் கேக்குறேன். எனக்கு தீபக் கூட விஜய் சங்கர் அவங்களெல்லாம் விட கான்வேவையும் ரவீந்திராவையும் ஓப்பனிங் இறக்கி விட்டோம்னா நமக்கு 1 டவுன் ருத்ராஜ் வரத்துக்கு நல்லா இருக்கும், 2 டவுன் சிவம் தூபே, 3 டவுன்
ஆர் ருத்துராஜ் கான்வே வந்துட்டு ஓபன் பண்ண வச்சுட்டு நீ ரச்சினை ஒன் டவுன் ஆட வைக்கலாமே தாராளமா. செம்ம ஃபார்ம்ல இருக்கான்டா. செம ஃபார்ம்ல இருக்காரு. ம். பட் அந்த 4 ஃபாரின் கண்டிஷன் இருக்குல்ல. சரி, யார் 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 உன்னோட 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ்? லைக் அதான் சாம் கரன். கான்வே, சாம் கரன், சாரி ஒரே செகண்ட், கான்வே, சாம் கரன், பதிரனா, நூர் அகமத் ஆர் நாதன் எல்லிஸ். இந்த காம்பினேஷன்ல தான் போனார். இல்ல சாம் யோசிப்பாருங்களேன். கரனோட ரச்சின் ரவீந்திரா ம். பெட்டர் இல்லையா? சாம் கரனோட ரச்சின் ரவீந்திரா பெட்டர் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பவுலிங்க்கு கலீல் அகமது இருக்காரு. உங்களுக்கு தேவைப்பட்டா சிவம் டுபே போற போலிங் தான் இப்ப சாம் கரன் போறாரு. இப்ப சாம் கரனுமே பேட்டர் ஹூ கேன் போல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் வராரு அப்படின்னும் போது பேட்டரா ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து ரச்சின் தான் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா பவுலரா இப்போ ஒரு 4 ஓவர்ல சாம் கரன் போட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. 4 ஓவர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4 ஓவர் போட்டாருன்னா மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ல ஒரு 45 ரன்ஸ் ஈஸியா கொடுத்துருவாரு. பத்திரனாவோட இன்ஜுரி கன்சர்ன் ஆஸ் வெல் அஸ் ஆக்ஷன் கன்சர்ன்றதுனால ஸோ நமக்கு அந்த குயிக் ஃபாஸ்ட் பவுலர் நாதன் எல்லிஸ் தான் ஒரு ஆப்ஷன். இதுதான் ஆக்சுவலா ரெக்கார்ட் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாட் ராங் 10 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீம்ல. 25 பேர்ல 10 பேர் கேன் போல் பேஸ் பவுலிங். முகேஷ் சௌத்ரி கூட ஒரு ஆப்ஷனா இருக்கு ஆக்சுவலா. சோ முகேஷ் சௌத்ரி ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு போட்டிருக்காரு, ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். சோ மேபி ஒரு தீபக் சார் மாதிரி அவரை க்ரூம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங்ல கொடுத்து பவர் பிளேல ஸ்விங் சோ பண்ணதுக்கு. அதனால தான் நான் கேட்கிறேன், சாம் கரன் வந்து இஸ் ரியலி குட் ஃபிட்டா இந்த டீமுக்கு? ஏன்னா சாம் கரன் வந்து சிஎஸ்கே பிச்சில் நல்லா ஆடுவார், நான் ஒத்துக்கிறேன் பேட்டிங். பட் ஆல்ரெடி அதுக்கு கான்வேவும் ருத்ராஜ் கேக்வரும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது சம்ஒன் ஹூ கேன் இட். ஏன்னா உங்க டீம்ல நீங்க அப்ப அடிக்கிறதுக்கு அப்படின்னா வந்து நீங்க டூபேவை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பிளேயருமே வந்து வந்தோடனே அடிப்பாருப்பா. டோனி பண்றாரு, பட் டோனியால வந்து ஒரு 4 ஓவருக்கு வந்து இப்ப பண்றது இல்லை. ஒரு கடைசியில வராரு, கடைசியில ஒரு 18 ரன்ஸ் 20 ரன்ஸ் அடிக்கிறாரு. பட் இனிஷியலா இன்டென்ட் அப்படின்ற வார்த்தை திடீர்னு ரொம்ப முக்கியம் இல்லை. எஸ்ஆர்எஸ் பேசும்போது 200 300 இந்த டீம் வச்சு ஆடினாங்கன்னா 200 கன்சிஸ்டன்டா அடிக்க முடியுமா அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. சோ அதனாலதான் நான் என்ன கேட்கிறேன், சாம் கரனை விட ரச்சின் ரவீந்திரா ஒரு பெட்டர் ஃபிட் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், ருத்ராஜ் கேக்வாட 1-2 ஆட சொல்லுவேன். ஏன்னா பவர் பிளேயோ பெட்டரா யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ரச்சின் ரவீந்திராவால. ரச்சின் ரவீந்திராவும் கான்வே ஓப்பன் பண்ணிட்டு ருத்ராஜ் கேக்வாட 1-2 ஆட வச்சுட்டு திரிபாதி 4, சிவம் டுபே 5, அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருவாங்க போட்டு எனக்கு என்னவோ ரச்சின் ரவீந்திரா பெட்டர் சூட்டுன்னு தோணுது. ரச்சின் ரவீந்திரா வந்து T20 அந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவையும் கூட ட்ரை பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, அவங்க பேட்டிங் லைன் அப் வந்து நல்லா அவங்க ட்ரை பண்ணி ஒரு மேட்சஸ்லயும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா 3 பேருமே ஆடணும்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் மை ஒபினியன். பட் லெட்ஸ் வெல் ஆன் தட். எனக்கு என்னன்னா வந்து ராகுல் திரிபாதி ஆட வச்சா நல்லா இருக்கும். மேபி இல்ல ராகுல் திரிபாதி ஆடுவாங்க. ராகுல் திரிபாதி ஆடுவார், கண்டிப்பா ஆடுவாரு டீம்ல. இல்ல கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. நான் அதான் கேட்கிறேன், இப்ப வந்து தீபக் நான் நீங்க சொன்ன டீம் ரொம்ப நல்ல டீம், நான் எதுவுமே சொல்லல. ரொம்ப நல்ல டீம் அப்படின்னு நான் ஏன் சொல்லல அப்படின்றத நான் கடைசியில காரணத்தை சொல்றேன். நல்ல டீம். பட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து தீபக் கூட்டாவை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க ரச்சின் எடுத்துட்டு பவுலிங்ல உங்களுக்கு ஒரு சாம் கரன் கொடுப்பாருன்றத நம்பிக்கையை விட ஒரு இந்தியன் பவுலருக்கு போகலாம். ஏன்னா இந்தியன் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது தீபக்கோட விட பேட்டிங்ல உங்களுக்கு ரச்சினால ஒரு இம்பாக்ட் கொண்டு வர முடியும். பவுலிங்லயுமே வந்து உங்களுக்கு சாம் கரன் கொண்டு வர இம்பாக்டால இங்க இருக்க இந்தியன் பவுலர்ஸால கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அது ஒரு பெட்டர் காம்பினேஷனா இருக்கும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். சோ அது ஓகே. இப்ப எங்க முடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருவோம். சிஎஸ்கே லாஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸ், ஒரு காயமாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பெருசா இருக்கும். அவன் கேஜிஎஃப் டைலாக் சொன்னான்னா நான் பேட்ட டைலாக் சொல்லுவேன். அடிச்சது யாரு? ஃபைனல்ல முடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, பட் கப் அடிக்கிறது நாட் ஷூர். அது ஃபைனல் கேம் பொறுத்து தான். பட் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு சிஎஸ்கேக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாப் 4 ஐ டு ஃபீல் சிஎஸ்கே வில் என்டர். எங்க ப்ராப்ளம்னா நான் எங்க ப்ராப்ளம் சிஎஸ்கே கிட்ட பாக்குறேன்னா அந்த நியூ பால் யாரு 3 ஓவர் போட போறா, அஸ்வின் கையில கொடுக்கறது ஓகே, அடுத்தது யாரு அடுத்த ஓவர்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. அதனால வந்துட்டு நான் டாப் 4 கொடுப்பேன், பட் ஃபைனல்ஸ் போவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டா தான் எனக்கும் இருக்கு. எனக்கு மீதி டீம் கம்பேர் பண்ணா சிஎஸ்கே டாப் 4 போகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்க எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க, எந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு காம்பினேஷன் அவங்களுக்கு போச்சுன்னா அதே தான் ஃபுல் சீசனுமே அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க, பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க.
பட் அந்த காம்பினேஷன் எது அவங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க ஸ்குவாட பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியனுமே நட்ராஜன்ரோட ஒப்பீனியனோட ஈக்குவலா தான் இருக்கு. என்னன்னா இந்த டீம் ஸ்ட்ராங்கான டீம், பட் இந்த வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கான டீமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறியோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யூஸ்வலா சிஎஸ்கேவோட பேட்டர்னே அப்படின்னா ஒரு டீம் எடுத்து அந்த ஒரு டீமை 14 மேட்ச் மாறாம அப்படியே ஆடி அதுல பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதே மாதிரி ஆடுவாங்க. அது டோனியோட கேப்டன்சில இருந்துச்சு. அப்ப இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் சீனியர் பிளேயர்ஸா இருந்தாங்க. இப்போ இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்க உங்களுக்கு இப்போ இந்த டீமுக்கான ஒரு வெல் டிஃபைன் ரோல் இருக்கா, இல்ல ஒரு வெல் டிஃபைன் லெவன் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு சந்தேகக்குறியா இருக்கு. டீமுடைய ஒரு ஒரு கொஸ்டின் மார்க். அதாவது இந்த டீம் வந்து இந்த 3 இயர்ஸ் சைக்கிள் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். பட் இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீம், பட் இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிறதுக்கு கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு தோணுது. கஷ்டப்பட்டு மேபி ஒரு 4th or 5th பொசிஷன் முடிப்பாங்க. கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். சிஎஸ்கே வந்து டெஃபினெட்லி நிறைய தடவை வந்து நம்ம ஆட்ஸை மாத்தி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்கிறேன். பட் இப்போ ஒரு கிரிக்கெட்டோடைய ஒரு அனலிஸ்டா என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்து இதுதான் நான் சொல்லுவேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பெருசா இருக்கும், பாப்பீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் சொல்ல மறந்துட்டேன். ஓவர் 10 ஒரு ஆப்ஷன் கூட சென்னைக்கு இருக்கு. ஆமா மேபி கரண் சரியா ஆடல, ரவீந்திரா சரியா ஆடலன்னா அவங்களுக்கு ஆல்ரவுண்டரா கொண்டு வந்து ஓவர் 10 யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இதனாலதான் சொல்றேன், அவங்க எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதே அவங்களுக்கே குழப்பமா இருக்கும். அதனால 1 வீக் அப்புறம் நம்ம திருப்பி இன்னைக்கு மேபி என்னோட ஐடியா தான். ஆமா. சோ இன்னைக்கு வந்து நல்ல டிஸ்கஷன் போச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல த்ரூ அவுட்டா சொன்னது ஆர்சிபி மட்டும் தான் எல்லாருமே குவாலிஃபை ஆகும்னு சொன்னோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பையை சிலர் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க, சிஎஸ்கேவை சிலர் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க, எஸ்ஆர்ஜி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி தான் வந்து ஷோர் ஷார்ட் குவாலிஃபை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இங்க இருக்க எல்லாரோட ஒப்பீனியன் இருக்கு. எப்படி பண்றாங்கன்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த டீம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நடக்காதுல்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எல்லாருக்கும். வீடியோ நல்லா போச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும்.